இதெல்லாம் வந்துட்டு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள புளிய மரங்கள். மயில் குகை. இவங்க பால்சாமி சுவாமி வந்து இந்த குகை பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்கா புத்தூருங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் ஒரு காடு, அது பக்கத்தில் வந்து ஒரு இயற்கையான ஒரு மலை. அந்த மலையில் வந்து மேலே வந்துட்டு நிறைய சுவாமிகள் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பால்சாமிங்கிற ஒரு சித்தர். இவங்க வந்துட்டு இங்கேயே வந்துட்டு இருந்ததாகவும், இவங்க நிறைய இடத்துக்கு போனதாகவும், கடைசியாக அவங்க வந்து இங்கே தான் வந்துட்டு இருந்தாங்க, பல வருஷங்கள் இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இங்கே வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஜீவசமாதி ஆயிட்டாங்க. இங்கே தான் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இந்த ஜீவசமாதி பக்கத்தில் அவர் சொல்லிட்டு வந்துட்டு ஜீவசமாதி ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, நான் ஜீவசமாதி ஆகிட்டோம்னா இனி இங்கே வைக்கணும். இதுக்கு பக்கத்தில் பராசக்திங்கிற ஒரு அம்மா வச்சு, அந்த 2 அடி தள்ளி பராசக்தி அம்மா வச்சு இங்கு கீழே இனி வைங்க, வச்சு அதுக்கு மேலே சிவலிங்க வைங்கன்னு அவங்க சொல்லிட்டு தான் வந்துட்டு இங்கே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. சக்தி வாய்ந்த ஒரு இடம். நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்கிறேன். இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது நான் நிறைய விஷயம் உணர்ந்துருக்கிறேன். பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நமக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் மனிதர்கள் நம்ம கூட வாழ்ந்திருக்காங்க, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க இந்த இடத்துல எப்படிலாம் இருந்தாங்க, இந்த இடம் எப்படிலாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக ஆய்வுறவுகளை மீண்டும் வாங்க பார்க்கலாம். அவங்க இருந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துட்டு நீங்கள் தான் முன்னாடி போயிட்டு பின்னாடி போகணும், அப்படி செய்யணும். இங்கே பாருங்கள், அவங்கள வந்து பின்னாடி ஒரு ஆள் கை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த ஏரியாக்கெல்லாம் பாருங்கள், புளிய மரங்களை பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள புளிய மரங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே தான் வந்துட்டு சாமி இருக்காங்க. அங்கே வந்துட்டு மீனாட்சி அம்மன்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பாருங்கள் மேலே தெரியுது பாருங்கள், கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மயில் குகை. இவங்க பால்சாமி சுவாமி வந்து இங்கே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் குகையில் தான் வந்துட்டு மயில் வச்சுருந்துருக்காங்க. இந்த குகையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மயிலெல்லாம் வந்துட்டு இற போடுறதாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளும் போய் பார்க்கலாம், முடிஞ்சால் போய் பார்க்கலாம். வாங்க, நான் பாய்க்கிறேன். பார்த்தீங்களா, மயில் குகை இது. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும்போது பிரமிப்பாக இருக்குது. உள்ளேருந்து ஏதாவது மயில் வந்தால் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், மயில் குகை. இந்த குகை பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளரைக்கும் போகுது. இங்கே தான் வந்துட்டு சாமி வந்து இருக்கும்போது இதுக்குள்ளே மயிலெலாம் இருக்கும், இங்கே இற போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மயில் குகை இதோட பேர். மேலே வந்து என்ன சாமி இருக்குது? பெருமாள் இருக்காங்க. பாருங்கள், இதுக்கு முன்னால் முருகன் கோவில் இருக்குது. முருகன் கோயிலுக்கு போகலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சாமி இருக்காங்க, மீனாட்சி அம்மன் இருக்காங்க, காவல் தெய்வம் கருப்பசாமி இருக்காங்க. இந்த மலை அடிவாரத்தை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு வேலையாக வந்துட்டு புத்தூரில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, அம்மா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பால்சாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் அப்படி தெய்வத்தை பற்றி சொல்லிட்டு தான் போதுமே அப்படி இங்கே வந்தாச்சு. ஆனால் வந்து பார்க்கும்போது நல்ல தரிசனம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எப்படிலாம் பேசுனாங்கங்கிறதெல்லாம் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் உள் மனசுக்கு தோணுச்சு. நான் அதை அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன். ஆமாம், அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இன்னும் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. ஏன்னா ஐயா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க மயில் வந்துட்டு இற போட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல தியானம் பண்ணியிருக்காங்க. அது தியான மண்டபத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். அது ஒரு குகை. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? பாருங்கள், வயசான நானே இந்த இடத்துக்கு வரையும் குடுகுடுன்னு ஓடுறேன். இது யாருனாலும் இங்கே பால்சாமியால் தான், அந்த ஐயாவால் தான் என்னால் ஓட முடியுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஓடி வந்துட்டேன்னு? பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எது தெரியும்? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு? இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஐயா இருக்கிற அந்த குகைக்கு போய் பார்க்க போகிறோம். குகைன்னு சொல்ல காட்டிலும் தியானம், ஐயா வந்து தியானம் பண்ண இடத்த போய் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு விஷயமும் நம்ம செய்யும்போது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே வந்ததுமே எங்களுக்கு தோணுது வந்துட்டு, இந்த இடத்துல நாங்கள் கண்ட அந்த தெய்வீக சக்தியை வந்து நீங்கள் எல்லோரும் உணருங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறோம். நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலும் சரி, ராஜபாளையத்துலேருந்து புத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு காரில் வர்றதுக்கு, பைக்கில் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. இவரை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பம் இருக்குது. அந்த தெப்பம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தெப்பத்தில் தான் வந்துட்டு ஐயா வந்துட்டு குளித்ததாகவும், இங்கே இருக்கக்கூடிய நீர்களை எடுத்து தான் அவங்களோட செலவுகளுக்கு ரெடி பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இதுதான் அந்த தெப்பம். இதில் வந்து பாருங்கள், தாமரை பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இந்த இயற்கை, இந்த மலைக்கு கீழே இதில் ஃபுல்லாக இப்போ வந்து நமக்கு வந்துட்டு வறட்சியான நேரம் நாப்பில் தண்ணி கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னீங்கன்னா தண்ணி மேலே வரைக்கும் இருக்கும். இந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே வந்துட்டு காலையில் வந்து இங்கே குளிக்கிறதாகவும், குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே தரிசனம் பண்ணுவாங்க. இங்கே ஐயப்பன் கோவில் இருக்குது. மேலே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி பெருமாள் கோவில் இருக்குது, முருகன் கோவில் இருக்குது, மீனாட்சி அம்மன் இருக்காங்க, கர்ப்பசாமி இருக்காங்க. அதனால மலையில் போய் கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க, இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே கும்பிட்றவங்களும் கும்பிடுவாங்க. இதுதான் வந்துட்டு ஐயா இருக்கக்கூடிய அந்த குகை. இதில் தான் வந்து அவங்க காலகாலமாக தியானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி நிலைகள் வந்துட்டு எனக்குள்ளே இருக்குது. நான் அந்தளவுக்கு இருக்குது. உள்ளே போய் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். மறுபடியும் நாய் வந்துருச்சு. வெளியில் போங்க, போங்க வெளியில். அந்த ஐயா வந்துட்டு தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. வெளிச்சம் தெரியுதா? இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஐயா வந்து தியானம் பண்ணுவாங்களாம். இங்கேருந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்துட்டு ஜீவசமாதியாக இருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து இப்படிலாம் ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து தியானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னத்துக்காக பண்ணியிருக்காங்க? எந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்க பண்ணியிருக்காங்க? மன அமைதி, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான தியான நிலைகள். இன்றைக்கி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறதால இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. உயிரோடு இருந்து அவங்க நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இங்கே நான் வந்து இல்லை, இவ்வளோ வேர்வை எனக்கு வருது. ஆனால் ஐயா வந்துட்டு இங்கே இருந்துட்டு தியானம் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன நிலைகளை இருந்திருப்பாங்க? அவங்க உடலும் அவங்க மனநிலைகளும் எதுக்குமே கட்டுப்படாமல், அதாவது எதுக்குமே அடிக்ட் ஆகாமல் அவங்க எந்த மாதிரி இருந்திருந்தாங்க? வெப்பம், குளிர், இந்த எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஜீவன் இருக்க போய் தானே அவங்க இதுக்குள்ளே உட்காந்துட்டு தியானம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்பணும். நம்மளும் அப்படி இடத்துக்கு போகணும். அவங்க நடந்த இந்த இடத்துல நம்மளோட பாதம் படும்போது அது பெரிய சக்தி. இப்படிலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த இறை வழிபாடுகளை நீங்கள் நம்பணும். அப்படி நீங்கள் நம்பினா தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். ஏதோ பிறந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம் போனோம்னு இல்லாமல் இப்படி முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போனதை நம்மளும் பாதுகாக்கணும். அவங்களோட சேர்ந்து நம்மளோட ஆன்மீகத்தையும் உருவாக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இங்கே வர முடிஞ்சால் வரணும். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தியானம் பண்ணியிருக்கோம். நானும் ஒரு 2 செகண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தியானம் பண்ணினேன். ஆனால் பயங்கரமாக வேர்வை இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நாய் உள்ளே வந்து இருக்குது. இதுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி என்ன சொன்னாருன்னா, ஐயா வந்துட்டு இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்துட்டு நாய் உருவத்திலையும் இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு அது ஒரு பிரமிப்பாக, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளையும் பார்க்க ஐயா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியில் போய் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் மலைக்கு போக வேண்டி இருக்குது. அங்கேயும் போய் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ வெளியில் போய் பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகா கரெக்டாக வரேனா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் உறவுகளே, இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நமக்கு எங்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு நம்ம போகலாம். எவ்வளவோ டூரிஸ்ட் பிளேஸ் போகலாம், கடல் கரைக்கு போகலாம், எங்கேயோ போகலாம். அங்கே உங்களுக்கு எப்படி ஒரு நிம்மதி கிடைக்கிது, உங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு அவ்வளோ நிம்மதி கிடைக்கிது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க இங்கே குளிச்சிருக்காங்க, இங்கே நடந்திருக்காங்க. ஒரு தனி மனிதனாக வந்துட்டு பல வருஷங்கள் இங்கே வந்துட்டு தனிமையாக இருந்து தியானம் பண்ணி அவங்க இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அவங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த இடம் பூராமே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா ஸ்தலம் மாதிரி தான் இருக்குது. வர்றாங்க, கும்பிட்றாங்க, போகிறாங்க. நாங்கள் மலைக்கு போகிறோம், அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறோம். நீங்கள் வாழ்நாளில் இங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு முறையாவது வாங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை நம்மளோட இறைவனுக்காக வாழுவோம். இறையை நமக்கு எல்லா இடத்துக்கும் பரப்புவோம். ஜெய் பவானி.